தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 7/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, சதயம் நட்சத்திரம், பின்னிரவு 5:29 வரை, பிறகு புரட்டாதி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட அந்த வைர வரிகள் முன்னோர்கள் சொல்லியதை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வர்றேன். அதில் சில பழமொழிகள் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லைன்னு. அதில் ஒரு அற்புதமான இது, இன்றைக்கு வரைக்கும் இந்த விஞ்ஞான உலகம் இறந்தவர்களை மட்டும் எழச் செய்ய முடியவில்லை. எல்லாம் நடக்குது விஞ்ஞானத்தில், ஆனால் செத்தவனை பிழைக்க வைக்க முடியலை. அதுக்கு போட்டிருக்காங்க அந்த காலத்தில், ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டான்னு. அப்போ அதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ஆவாரம் பூ இருக்கு இல்லையா, அது அந்த சித்த மருத்துவர்களையோ அல்லது சம்மந்தப்பட்டவர்களையோ கேட்டால் தெரியும். ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்தை பேணி வைத்துக் கொள்வது மட்டுமல்ல, இந்த உயிரை காப்பாற்றுகின்ற ஆற்றலும் அந்த ஆவாரம் பூவுக்கு உண்டு. ஆகையினாலே தான் செட்டிநாட்டு பகுதியில் மார்கழி மாதத்தில் பிள்ளையார் நோன்புன்னு ஒரு விழா நடக்கும். அந்த பிள்ளையாருக்கு பக்கத்தில் ஒரு பக்கம் ஆவாரம்பூ கொத்து, 2 பக்கம் வைப்பாங்க. கண்ணு பிள்ளை பூணுன்னு வைப்பாங்க. இதெல்லாம் இந்த விஞ்ஞானத்துக்கு உட்பட்டது. அதனால விஞ்ஞானத்தோடு சேர்த்து இதை சேர்த்து வைத்து அவர்கள் அதையும் பூத்தினார்கள். இப்ப அருகம்புல் போடுறான். அருகம்புல்லை அள்ளி ஆணைமுகன் உனக்களிக்க பெருகும் பொன்னை அள்ளி பெருமையுடன் தருபவன் நீ, உருகி மனமுருகி உனை தொழுது போற்றுகின்றேன், அருகில் வந்தம்மை ஆதரிப்பாய் கற்பகமேனு. கற்பக விநாயகர் கவசத்துல முதல் பாடலாக நான் எழுதியிருக்கேன் இந்த பாடலை. எதுக்காக அப்படின்னா, அருகம்புல்லை தான் நம்ம ஆணைமுகனுக்கு போடுறோம். ஆனா ஆணைமுகனை கும்பிட்டா நமக்கு பெருகும் பொன் வருது. இந்த அருகம்புல் என்ன பண்ணுமா, பெருமைக்குரிய சா கணேசன் ஐயா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அதுல இது இருந்துச்சு. என்னன்னா, அருகம்புல் கீரியும் பாம்பும் சண்டை போடும். முதவெல்லாம் வீதியில பார்த்தோம்னா சில இடங்கள்ல, அந்த காலத்துல கிராமப்புறங்கள்ல கீரிக்கும் பாம்புக்கும் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வச்சு கூட்டம் கூடி இருக்கும். திடீர்னு இந்த கீரி என்ன பண்ணும்னா, பாம்பு கொத்தி கீரியினுடைய உடம்பெல்லாம் ரத்தமா போயிடும். திடீர்னு கீரியை காணாம போயிடும். கொஞ்ச நேரம் கீரி ஃப்ரெஷ்ஷா வரும். எந்த ரத்தமும் உடம்புல இருக்காது. இதை போய் பார்த்தாங்களாம் பின்னாடி. அது நேர போய் அருகம்புல் இருக்க இடத்துல போய் ஒரு படுத்து பிறண்டிட்டு வருமா. அந்த அருகு இந்த விஷத்தை எல்லாம் முறிக்கிற ஆற்றல் உண்டு. ஆகையினாலே தான் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கின்ற இலைகள் இருக்கு இல்லையா, அருகம்புல் நம்ம ஆணைமுகனுக்கு போடுறான். அது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. சிவனுக்கு நம்ம வில்வம் போடுறோம். வில்வம் குளிர்ச்சியானது. வில்வ தீர்த்தம் கொடுக்கிற போது நம்ம உடல் குளிர்ச்சி ஆகுது. பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி கொடுக்குறாங்க, துளசி தீர்த்தம் கொடுக்குறாங்க. காரணம், அது ஜலதோஷத்தை போக்குகின்ற ஆற்றல் துளசிக்கு உண்டு. அப்படிப்பட்ட பார்க்கின்ற பொழுது ஆவாரை இருக்க சாவாரை கண்டதுண்டோனா, ஆவாரம் பூவில் ஏதோ ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வெங்காயத்தை நம்ம உடம்புல, நம்மளுடைய உணவுல சேர்த்துக்கணுமா. தன் காயம் காக்க வெங்காயம் சேர்க்கங்கிற வெங்காயத்தை தினம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா, இந்த காயம்ங்கிறது காயமே இது பொய்யடா காற்றடைத்த பொய்யடாங்கிற இந்த உடலுக்கு பேரு ஒரு காயம்னு பேராம். ஆகையினால இந்த காயத்தை தன் காயம் காக்க வெங்காயம் சேர்க்க, வெங்காயத்தை நம்ம அதிகமா சேர்த்தோம் அப்படின்னா ரத்த ஓட்டமோ அல்லது ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் உற்பத்தி ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு நல்ல மருத்துவ குணம் உள்ளதுனால இந்த பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில சேர்க்கக்கூடாது என்னன்னா, புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்தா காதுல அழுக்கு வருங்கிறது ஒண்ணு. 2வது, அதை சுருக்கமா காட்டில் புலி வீட்டில் புலி ஆபத்துன்னு சொல்லி முன்னோர்கள் ஒரு வைர வரியாக எழுதியிருக்கிறார்கள். காட்டில் புலி வீட்டில் புலி ஆபத்து. இப்படி எத்தனையோ அழகான ஒரு நல்ல வாக்கியங்கள், நம்ம ரசிக்கக்கூடிய வாக்கியங்கள், வாழ்க்கையை நம்ம வளப்படுத்தக்கூடிய வாக்கியங்களாகவெல்லாம் முன்னோர்கள் ஆரோக்கியத்தை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பக்கபலமாக இருப்பவர்கள் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாள். இன்று பணி உயர்வுக்காக வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும். உத்தியோகத்திலே பணி உயர்வு கிடைக்கவில்லையே, பல நாட்களாக வேலை பார்த்தும் இப்படியே இருக்கிறோம் என்று நினைத்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்திலே உயர்வு. அது மட்டுமல்ல, செவ்வாய் பலமும் நன்றாக இருக்கிறது. 2இல் சூரியனும் இருப்பதனாலே அரசு வேலைக்காக நீங்கள் விண்ணப்பித்திருந்தாலோ அல்லது அரசு அனுகூலத்திற்காக ஏற்பாடு செய்திருந்தாலோ நிச்சயமாக இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் கூட உங்களுக்கு நல்ல தகவல் தொலைபேசி மூலமாக வரலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ராசியிலேயே சூரியன். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதே நேரத்திலே சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணக்கவலைகள் தீரும், பற்றாக்குறை அகலும். 2இல் புதன் இருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் உறவுகள் புனிதப்படும். விலகிச் சென்ற சொந்தங்கள் எல்லாம் விரும்பி இணையக்கூடிய சூழல் உருவாகலாம். இன்று சுப செய்திகள் அதிகாலையிலேயே வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. மிதுன
மீனராசினியர்களை உங்களுக்கெல்லாம் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையும். பெண்வெளி பிரச்சனைகளும் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வரலாம். அதே நேரத்தில் பிரிந்திருந்தவர்கள், வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக பிரிந்திருந்தவர்கள் இன்று ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழல் அல்லது அதற்கான பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையும் சூழ்நிலை ஏற்படலாம். 10ல் சனி இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும் இந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே சிவாலய வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் குடும்ப சுமை கொஞ்சம் கூடும். பணத்தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்திற்காக ஒரு பெரும் தொகையை செலவிடும் சூழல் உண்டு. ஒரு சிலருக்கு ரண சிகிச்சைகள் செய்யும் வாய்ப்பு கூட இருக்கலாம். மூட்டு வலி, முழங்கால் வலி என்று வந்து மனக்கவலையை அதிகரிக்க வைக்கும் இந்த நாள். எனவே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாள். உறவினர்கள் ஒத்துழைப்பு திருப்தியாக இருக்கும். வழிபாட்டிலே அதிக நம்பிக்கை வைப்பீர்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். அதே நேரத்தில் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். புதுநலத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் கிடைக்கும். மேலிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் செவ்வாய். ஆரோக்கிய தொல்லைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டு. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை இணைத்துக் கொள்ளுங்கள். வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய சூழல் உருவாகிறதே என்று கவலைப்படுவீர்கள். தொழிலுக்கு மூலதனம் போடவோ அல்லது கடனை அடைக்கவோ வாங்கிய இடத்தை விற்கும் சூழல் இன்றைக்கு உருவாகலாம். அது மட்டுமல்ல, ஆரோக்கியத்திற்காகவும் கொஞ்சம் தொகையை செலவிடும் சூழல் உண்டு. யாரும் எதுவும் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது, குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது போன்றவற்றில் இருந்தால் இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ள இயலும். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அண்ணன் தம்பிகளுடைய ஆதரவு திருப்தியாக இருக்கும் நாள். அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. பணத்தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகலாம். புது முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் ஏதாவது முயற்சித்தால், பெண் குழந்தைகளின் திருமண சம்பந்தமாக ஏதேனும் நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அது கைகூடலாம். இந்த நாள் நல்ல நாள். புதிய பொறுப்புகள் கிடைக்கின்ற நாள். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டும் நாள். நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும். உத்தியோகத்திலே கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் தொலைபேசி வாயிலாக நல்ல தகவலை சொல்வார்கள். அதே நேரத்தில் 7ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனாலே பொதுநலத்தில் இருப்பவர்கள் அல்லது அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். தலைமை பொறுப்புகள் தானாக வருகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். வியாழனின் பார்வை இருப்பதனாலே வெற்றி செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களும் வெற்றி பெறும். குழந்தைகள் மூலமும் உங்களுக்கு பெருமைப்படத்தக்க செய்திகள் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு தடைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்ப சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று நினைப்பீர்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்திலே கடுமையான பணிச்சுமை அதிகரிக்கும். இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட மேலதிகாரிகள் வேலைப்படுவை உங்களுக்கு சுமத்தலாம். 3ல் ராகு இருப்பதால் முன்னேற்ற பாதையில் சறுக்கல்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். வாழ்க்கை துணை வழியையும் வரவு வரும். உங்கள் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும். 2ல் ராகு இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. 4ஆம் இடத்திலே செவ்வாய். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன். நீங்கள் கேட்ட இடத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் நாள். குருவின் பார்வையும் இருப்பதனாலே வரன்கள் வாயில் தேடி வரலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு சந்திரபலம் இருக்கிறது. சந்திரனோடு ராகு, மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம், சச்சரவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கெட்டுப்போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை, கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். சமாதான கூடி பறக்க வேண்டும் என்று விரும்புங்கள். அதே நேரம் 2இல் சனி இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். பொருளாதாரம் ஓரளவு சிறப்பாகவே இருக்கிறது. பஞ்சமஸ்தானத்திலே புதன். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று புதிய இடத்திலே வேலை கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். உதிரி வருமானங்களும் வரலாம். மீனராசினியர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கவலைகள் தீர புதிய பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய புள்ளிகளால் முன்னேற்றம் கிடைக்கும் நாள் என்று கூட கருதலாம். பொருளாதாரத்தில் உங்களுக்கு நிறைவு ஏற்பட போகின்றது. அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் நீங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்புகள் உண்டு. 6இல் கேது இருப்பதனாலே புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். இந்த நாள் மிக இனிய நாள், நல்ல நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.